வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது இந்த தொகுதியில் பாஜக முன்னிலை திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெருமிதத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இனதான் ஆளுங்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது நம்மளுடைய பாரதிய ஜனதா ஆளுங்கட்சியை முறியடித்து பெருமிதத்தில் தொகுதிகளை கைப்பற்றும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் கூறும் வகையில் பெருமித தொகுதிகள் பாரதிய ஜனதா ஆட்சியை அமைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது என்றுதான் கூறப்படுகிறது. அதற்கான காரணம் என்னவென்றால் பாமக, மேலும் முக்கிய கட்சிகள் அதாவது ஓபிஎஸ், அதன் பிறகு இருக்கக்கூடிய நம்மளுடைய சமக என்று நிறைய விதமான கட்சிகள் இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் அவர்களுடைய கூட்டணி என்பது பெரும் விதத்தில் இருந்ததுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான இடங்களில் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அதிமுகவும் தேமுதிகவும் என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் கூட அவர்களுடைய பெரும்பான்மை அவர்களுக்குள் இருக்குதா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகளாக பார்க்கப்படுகிறது. இதனால் இவர்கள் பிரச்சனை இல்லாலும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதாவின் கூட்டணிக்கும் டஃப் காம்படிஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் மோதல். ஏன்னா காங்கிரஸும் பாஜகவும் தான் முதல் மோதலே. அதில் காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணியில் இருக்காங்க. பாரதிய ஜனதா நம்மளுடைய முக்கிய அங்கமாக தனித்துவமான கூட்டணி இருக்கிறதுனால பெரும்பான்மையை யார் அடைய போகிறாங்க, தொட போகிறாங்க, யார் தொகுதியை கைப்பற்ற போவது யார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரிய வரும் மக்களே. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.